நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்றைய நெத்தியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடன் இணைந்திருப்பது காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் திரு தமிழறிவு மணியன். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீகுமார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் காந்தியத்தின் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு ஏதாவது முக்கியத்துவம் உண்டா? காந்தி வாழ்ந்த காலத்தில் இருந்த பொழுது காந்திய கொள்கைகள் எவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டனவோ அவற்றை விட கூடுதலான முக்கியத்துவத்தோடு காந்தியம் பின்பற்றப்பட வேண்டிய காலம் இது. காரணம், காந்தியம் வளர்த்தெடுத்த பொது வாழ்க்கை பண்புகள் அனைத்துமே இன்று பறிபோய்விட்டன. தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை, தன்னலமற்று தியாக உணர்வுடன் மனித நலம் சார்ந்து சிந்தித்து செயற்படக்கூடிய தொண்டுள்ளம், இவைதான் உண்மையான காந்திய பண்புகள். இந்த காந்திய பண்புகளை அளவுகோலாக வைத்து கொண்டு அளந்து பார்த்தால் இந்திய அரசியலில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட தேரமாட்டார்கள். அதனால் இன்றைய இளைய சமூகம் அரசியல் உலகத்தின் மீதே ஒரு அருவருப்போடு இருக்கிறது. அந்த அருவருப்பு நீங்கி இந்த மண்ணை ஒரு சரியான பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியல் என்கிற சூழல் உருவெடுக்க வேண்டுமென்றால் காந்திய பண்புகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இது உங்களால் மட்டும் முடியும் என்று நினைக்கிறீர்களா? தனிமரம் தோப்பாகாது என்பதை நான் அறிவேன். ஆனால் அதற்காக நாம் ஒதுங்கி இருக்க முடியாது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை கொண்டு போய் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று பாரதி பாடுவான். அடர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு காடு, பகல் நேரத்தில் சூரியனின் கதிர்கள் கூட ஊடுருவ முடியாத அளவுக்கு அடர்ந்து இருண்டு கிடக்கக்கூடிய காடு. அந்த காட்டில் ஒரு சிறு நெருப்பு துண்டை கொண்டு போய் ஒரு மரத்தின் பொந்தில் வைத்தால் காற்றின் வேகத்தில் அந்த சிறு நெருப்பு பெருநெருப்பாக மாறி அந்த காடு முழுவதையும் அழித்துவிடக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. இங்கே முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது, சிறுநெருப்பு பெருநெருப்பாக மாறி காட்டையே அழிக்கும், ஆனால் அதற்கு காற்றின் துணை அவசியம். எனவே சமூகத்தில் என்னை போன்ற சிறுநெருப்புகள் பெருநெருப்பாக மாறி பற்றி படர்ந்திருக்கிற அனைத்து தீமைகளையும் அழித்துவிட முடியும். ஆனால் மக்கள் ஆதரவு என்கிற காற்று கிடைக்காத வரையில் இது கனவாகத்தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி என்று ஆரம்பித்து அவர்கள் காந்திய சிந்தனைகளை குறிப்பிட்டு போராட்டங்களை நடத்தி ஊழல், லஞ்சம் என்ற இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கட்சியை அமைத்து வந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எம்எல்ஏயாக மாறினார்கள், முதலமைச்சராக மாறினார்கள், இப்போ மீண்டும் போட்டியிடுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு? ஆம் ஆத்மியினுடைய தொடக்கம் சரியானது. அண்ணா ஹசாரே அவர்கள் முழுக்க முழுக்க இதை ஒரு இயக்கமாகவே நடத்த வேண்டும் என்று நினைத்து இன்று வரை அதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அண்ணா ஹசாரேவிடம் இருந்த கெஜ்ரிவால் அவருடைய தொடக்க காலத்து போக்கிலிருந்து நீங்கள் தொடர்ந்து அவரை ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டு வந்தால் அரசியல் ஆசைகளோடு தான் அவர் அண்ணா ஹசாரே பக்கத்தில் நின்றிருக்கிறார். கிரண் பேடிக்கும் அந்த ஆசை இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய முடிகிறது. எனவே தனக்குள் ஒரு அரசியல் ஆசையை வைத்துக்கொண்டு அதை மறைத்தபடி லட்சியம் பேசி காந்திய முகமூடி அணிந்து கொண்டு வந்து பிறகு அவர்கள் உரிய நேரத்தில் அந்த முகமூடியை களைந்து விடுகிற பொழுது அவர்களுக்குரிய மரியாதையும் தானாகவே பறிபோய் விடுகிறது. எனவே கெஜ்ரிவால் மீது ஒரு கட்டத்தில் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. இன்றைக்கு டெல்லியை தாண்டியே கெஜ்ரிவாலினுடைய செல்வாக்கை நீங்கள் காண முடியவில்லை. எனவே கெஜ்ரிவால் போன்றவர்கள், நான் ஒன்று சொல்கிறேன், முகமூடி அணிந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் நடத்துவதற்கு நீங்கள் வந்தால் ஒரு கட்டத்தில் உங்கள் முகமூடி தானாகவே கடன்று போகும். அதற்கு பிறகு நீங்கள் நிலை தடுமாறி மக்களுடைய செல்வாக்கை இழந்து விடுவீர்கள். கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்திருக்கிற விபத்து அதுதான். தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்கின்றன. இந்த 2 கட்சிகளுக்குமே 50% அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திராவிட கட்சிகளை மீறி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணியை உங்களால் உருவாக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னை பொறுத்தவரையில் இந்த திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு மாற்று அணி உருவாக்கப்பட்டு 19 விழுக்காடு வாக்குகளை பெற்ற வரலாறு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் நிகழ்ந்தது. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒன்றும் சாதாரண சாதனை அல்ல.
நான் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மதிமுக இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை, அணியை உருவாக்கிவிட முடியும் என்று சொன்ன பொழுது அனைவரும் எள்ளி நகையாடினார்கள். வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அணி அமைக்க முடியுமா என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கான விடையை என்னால் தர முடிந்தது. ஆனால் என்ன சோகம் என்றால், இவர்கள் அத்தனை பேரும் சமூக நலன் சார்ந்து தங்களுடைய சொந்த நலத்தை மறந்து பணியாற்றாமல் போனதனுடைய விளைவு அவர்கள் சிதறி போனார்கள். அந்த அணி சிதைந்து விட்டது. மதச்சார்பற்ற காங்கிரஸ் அணியில் இருந்த நீங்கள், காங்கிரஸ் கட்சியில் இருந்த நீங்கள், ஒரு மதச்சார்புள்ள கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கருதப்படுகிற சூழலில் அவர்களை வைத்து இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அணியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அதாவது ஒன்றை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இடதுசாரி இயக்கங்களை தவிர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் உண்மையான மதச்சார்பின்மையை மனதில் வைத்து இயங்கக்கூடிய கட்சி அல்ல. சாதி சார்ந்து, மதம் சார்ந்து மறைமுகமாக செயற்படக்கூடியவர்கள் மற்ற கட்சியினர். சாதியை முன்னிலைப்படுத்தி வெளிப்படையாக இயங்கக்கூடியவர்கள் சில கட்சியினர். மத அடையாளத்தோடு மக்கள் முன்னாலே நிற்கக்கூடியவர்கள் பாஜக போன்ற சில கட்சியினர். ஆனால் இடதுசாரிகளை வேண்டுமானால் நீங்கள் விலக்கி விடலாம். அவர்கள் உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஒரு அரசியலை இந்த மண்ணில் விதைத்து விருட்சமாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். காங்கிரஸ் என்பது மதச்சார்பற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் நான் ஏற்க மாட்டேன். இப்பொழுது சூடோ செக்குலாரிசம் என்பது முழு உண்மை. பிஜேபியை இதன் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பொய் இல்லை. நான் காமராஜர் காங்கிரஸில் இருந்தவன். எனக்கு சோனியா காந்தி காங்கிரஸின் மீது எந்த பற்றும் கிடையாது. இப்பொழுது இருப்பது தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் என்றால் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பவர்களுக்கா இருக்கிறது? மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா அது? தமிழ்நாட்டில் எத்தனை எரியும் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த பிரச்சனைகளாவது தமிழ்நாட்டிலே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் வீதிக்கு வந்து மக்களுக்காக போராடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு வேண்டியது ஏதாவது இரண்டு திராவிட கட்சிகளில் ஒன்றின் தோள் மீது ஏறி பயணப்படுவது, அவர்களுடைய தோளில் சுகமாக அமர்ந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் தேடிக்கொள்வது. என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்கிறேன், நான் காங்கிரஸிலே தொடங்கியவன், பாரம்பரிய காங்கிரஸ்காரன். ஆனால் தெளிவாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரருடைய நோக்கம் இதுதான். இந்தியா முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி ஒரு 30 பேர் சட்டமன்றம் செல்ல வேண்டும், ஒரு 10 பேர் நாடாளுமன்றம் போக வேண்டும், அந்த 10 பேரில் ஓரிருவர் அமைச்சர்களாக வலம் வர வேண்டும். இதற்கு மேல் இவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள், நாங்கள் காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்துவோம் 2016. இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று உதடி பிரித்து பேசக்கூடிய எந்த மனிதனாவது 10 வேட்டி 10 சட்டையோடு தான் இருக்கிறாரா? முதலில் அதற்கு எனக்கு பதில் சொல்லட்டும். சொத்தற்றவர்களாக இவர்கள் வாழ்கிறார்களா? சுகமற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்களா? பற்றற்றவர்களாகத்தான் இவர்கள் பொது வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறார்களா? ஒவ்வொருவருடைய உள்ளும் புறமும் அறிந்தவன் நான். எனவே இங்கே காமராஜ் ஆட்சி என்று இவர்கள் சொல்வது அது ஒரு லேபிள். இவர்களுக்கு விற்பனைக்கு பயன்படக்கூடிய ஒரு ட்ரேட்மார்க் உண்டல்லவா, ஒரு பிராண்ட் உண்டல்லவா. அந்த பிராண்டை பார்த்துத்தானே மக்கள் எதையும் பொருளை வாங்க வருகிறார்கள். அதனால் செல்லுபடியாகாத இந்த மனிதர்களுடைய முகங்களை பார்த்து எவனும் வாக்களிக்க மாட்டான். அதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற லேபிள் காமராஜரை தவிர காமராஜருடைய எந்த வாழ்வியல், எந்த லட்சியத்தில் இவர்கள் இருப்பவர்கள் சொல்லட்டும் எனக்கு. சார், நாட்டை வழிநடத்திய 10 ஆண்டு காலமாக நிதி அமைச்சராக, உள்துறை அமைச்சராகவும் சிதம்பரம் இருந்தார். அவரை முன்னிலைப்படுத்தாமல் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி குஷ்புவை வைத்து கட்சி நடத்துவதாக அவர்கள் கட்சிக்காரர்களை குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு வடிவேலுவை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த வடிவேலுவை பார்ப்பதற்காக திரண்ட மக்கள் அனைவரும் வாக்குகளை நமக்கு அள்ளி வழங்கி மீண்டும் ஆட்சியை தந்து விடுவார்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் சிந்தித்தது. அந்த தவறான சிந்தனை மோசமான முடிவை கொண்டு போய் வைத்தது. எனவே குஷ்பு என்கிற நடிகை குறித்தெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. எனவே குஷ்புவை வைத்து கொண்டுதான் அரசியல் நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த காங்கிரஸ் இழிந்து விட்டது என்பதற்காக வருத்தப்படலாம். அதற்காக நீங்கள் சிதம்பரம் இருக்கிறார் என்று சொல்லாதீர்கள்.
சிதம்பரத்திற்கும் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் எள்மூக்கின் முனையளவு கூட தொடர்பு கிடையாது. அவர் எந்த காலத்திலும் வறுமையில் வாடி கிடக்கக்கூடிய, பள்ளங்களில் படுத்து கிடக்கக்கூடிய மக்களை சிந்தித்தவரோ, அவர்களுடைய உழைப்பிலிருந்து வழியக்கூடிய வியர்வையை நினைந்து பார்த்து நெஞ்சு நெகிழ்ந்தவரோ இல்லை. எனவே அவர் ஒரு துளி வியர்வையும் உடலிலிருந்து சிந்தாமல், சட்டை நனையாமல் இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு அகில இந்திய அளவில் எவ்வளவு வசதியான வாய்ப்புகளை பெற முடியுமோ, பதவிகளை அனுபவிக்க முடியுமோ அனைத்தையும் அனுபவித்தவர். அவர் ஆட்சியில் இருந்தால் அமைச்சராக இருப்பார், ஆட்சி பறிபோனால் அவர் உடனடியாக கருப்பு அங்கி அணிந்து கொண்டு நீதிமன்றத்திலே போய் வழக்கறிஞராக நிற்பார். எனவே சிதம்பரத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்துவதனாலேயே காங்கிரஸ் மறு உயிர்ப்பு பெற்றுவிடும் என்று நினைப்பதை விட ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நெத்தியடி நிகழ்ச்சி தொடரும்.